அனைவருக்கும் வணக்கம். கடக ராசிக்கு வருகிற குரு பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா கடக ராசிக்கு வருகிற குரு பெயர்ச்சி என்பது ஒரு நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய, பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய, சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய, மனதில் உள்ள சம்பவங்கள், இனிய செய்திகள் எல்லாமே உங்கள் கண்ணுக்கு எதுக்கவே நடக்கும். நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறீங்க. அதனால் கடகராசி நேயர்கள் இந்த வருகிற குரு பெயர்ச்சி, அதாவது மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி வருது. அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல டைரியில் எழுதி வச்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் மட்டுமே நடைபெறும். நல்ல செய்திகள் வரும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். நீங்கள் வேலை வாங்கணும் அப்படின்னா வேலை வாங்குவீங்க. அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு யோகம் இருக்கிறது. திருமண யோகம் இருக்கிறது. குழந்தை வேண்டும் அப்படிங்கிற தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும். வீடு கட்டி குடியேறக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் லாபம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே கடகராசி நேயர்கள், அதாவது உங்களுடைய அதிபதி அப்படின்னாலே சந்திரன், மனோகாரகன். நீங்கள் எதையுமே மனசில் போட்டு கொஞ்சம் குழப்பிப்பீங்க. அதாவது இதுவா அதுவா அப்படிங்கிற மதில் மேல் பூனை மாதிரி இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி யாராவது எதாவது சொல்லிட்டா மனசு தாங்காது. அதையே மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய அறிவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமையாக இருந்தாலும் சரி, அதை யாருமே தடை போட முடியாது. உங்களுடைய திறமையும் உங்களுடைய அறிவும் நல்லா சுடர்விட்டு, அதாவது பிரகாசமாக இருக்கும் ஒரு தீபம் போல் உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுது. எனவே குடத்தில் இருக்கும் விளக்கு அல்லாமல் குன்றிலிட்ட விளக்கு போல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. ரெண்டாவது எந்த நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும், வீட்டில் பிஸ்னஸ் பண்ணாலும், கூட்டு தொழில் பண்ணாலும், ஒரு வியாபாரம் பண்ணாலும், அது பெரிய அளவில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லாபம் நிறைய வரும். ஏன் அப்படின்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல வராரு. 11ஆம் இடத்துல குரு பகவான் வருவதே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். தடைகளெல்லாம் தாண்டி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. கடகராசி நேயர்கள், கடகராசி லக்னக்காரர்கள் எப்போதுமே ஒரு, அதாவது இதை யாராவது எதாவது சொல்லிவிட்டு அதே நினைப்பீங்க. அதே மாதிரி எந்த முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு இருதலை பட்சமாக இருப்பீங்க. அதே தாய் தந்தை சொன்ன பிறகு, இல்லை உங்களுடைய நல்ல பழகிய நண்பர் சொன்ன பிறகு, உங்களுடைய கூட பிறந்தவர்கள் சொன்ன பிறகு ஒரு நல்ல ஒரு தெளிவான முடிவை எடுப்பீங்க. அதே நேரம் கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சனி பகவான் உங்களுக்கு சரியில்லாத இடத்தில் இருந்தாலும் அந்த சனியின் தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சனிக்கிழமை சைவம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. காலையில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் காலையில் குளித்து முடித்தவுடன் காகத்திற்கு எச்சில் படாமல் இட்லி, தோசை, சாதம் ஏதாவது ஒன்று நீங்கள் சாப்பிட்றத எச்சில் படாமல் நீங்கள் சைவத்தை வைங்க. அந்த காகம் எடுத்து உண்ணும். அடுத்தது நேரம் கிடைக்கும்போது, அதாவது ஆஃபீஸ் போகிறவங்க இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க நேரம் கிடைக்கும்போது சிவன் கோயிலுக்கு அன்னைக்கு போய் சிவபெருமாளையும் அம்பாளையும் வணங்கிவிட்டு நவகிரகங்களை 9 முறை சுற்றி பின்பு சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கிவிட்டு பைரவரை வணங்கிவிட்டு நீங்கள் கொடிமரத்துக்கு அடியில் நல்ல சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுடைய குறைகளெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கொடிமரத்துக்கு கீழே ஒரு 5 நிமிஷம் தியானமாக இருந்து உங்களுடைய குறைகளெல்லாம் சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலம் இருக்குது. ஏன்னா இந்த சனி பகவான் பலவித இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் தொந்தரவுகளையும் ஒரு தடங்கல்களையும் தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. எனவே கடகராசி நேயர்கள் என் சகோதரிகள் போல், சகோதரர் போல், எனவே கருப்பு நிறத்தை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். கருப்பு நிறத்தை பயன்படுத்தினால் அந்த சனி பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். எனவே அந்த ஆதிக்கம் அதிகமானால், இப்போது உங்களுக்கு சனி பகவான் சரியில்லாத இடத்தில் இருப்பதால் பலவித பிரச்சனைகள் வரும். எனவே இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் வந்து கருப்பை பயன்படுத்தாதீங்க. குரு பகவான் மஞ்சள் கலரை வியாழக்கிழமை வருகிற மே 1 வந்து குரு பயிற்சி வருது. அன்னையிலேருந்து இங்கே வியாழக்கிழமை மஞ்சள் வஸ்திரம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லைட் சாண்டில் கலர் மஞ்சள் வஸ்திரம் அணிந்து வரும்போது உங்களுடைய திறமைகள் முழுமையாக வெளிப்படும். உங்களுக்கு குரு வந்து சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கனக புஷ்பராகம் ராசிக்கல் அணிந்தால் அதைவிட பலன் வந்து அமோகமாக இருக்கும். எனவே ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் சொல்கிறது எல்லாமே உங்கள் நன்மைக்கு தான். நீங்கள் வந்து அதை பல முறை யோசித்து பாருங்கள். நாங்கள் வந்து சொல்கிறது எப்படி, நான் வந்து சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்குதா இல்லை நடந்திருக்கா, இனிமேல் நடக்க போகும் நல்ல பலன்களையும் நீங்கள் அனுபவிக்கும் போது இந்த சகோதரியை நினைத்து கொள்ளுங்கள். கடகராசிக்கு அருமையான காலம் வந்துவிட்டது. எனவே யாராக இருந்தாலும் இந்த கடகராசி நேயர்கள் வருகிற மே 1 அன்னைக்கு குரு பயிற்சி வருது. கோயிலுக்கு போங்க. உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அதை வந்து அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு தேங்காய் பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த தேங்காவை நீங்கள் திருவி ஏதாவது ஒரு சமையலில் சேர்த்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. நீங்கள் வந்து கும்பிடும்போது குருவை வந்து நேராக நின்று கும்பிடுங்க. மஞ்சள் வஸ்திரத்தை அடிக்கடி பயன்படுத்துங்க. அதே மாதிரி பெண்களாக இருந்தால் கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஏலக்காய் இதை வந்து நீங்கள் ஹேண்ட்பேக்லேயோ இதுலேயோ வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆண்கள் வந்து சந்தனம், 3 ரூபாய் காயின் இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பர்ஸு, பாக்கெட்டு எதில் வேணாலும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பொன்னவன் வந்து பல மடங்கு பணத்தை அள்ளி தருவார். அதே நேரம் பெண்களுக்கு வந்து நகை அடிக்கடி நீங்கள் வந்து தங்க நகை வாங்குவீங்க. இந்த குரு பயிற்சியை வந்து பெண்கள் நல்லா பயன்படுத்திக்கிங்க. தங்க நகை அடிக்கடி வாங்கி போட்டு பார்ப்பீங்க. அதே மாதிரி ஆண்களுக்கும் நகை சேரும். பிரேஸ்லெட்டு, செயின் இதெல்லாம் வாங்கி போடுவாங்க. அது மாதிரி நகை சீட்டு கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிசு விடும். கண்டிப்பாக பாருங்கள், நகை சீட்டு கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிசு விடும். அது மாதிரி அருமையான பலன்கள் இருக்குது. என்னுடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடகராசிக்கு வருகிற குரு பயிற்சி அமோகமான பலன்களை தரப்போகிறது. ஆனந்தமாக இருங்கள். நன்றி.